ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். இதை லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் கொடுத்து அனுப்பலாம். நான் இந்த ரெசிபிக்கு 4 முட்டை எடுத்திருக்கேங்க. இப்போ 4 முட்டையை உடச்சிட்டு இந்த மாதிரி இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு உடச்ச முட்டையை இதில் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் 4 முட்டை மட்டும் பண்ணுறதுனால நான் இதை இட்லி குக்கரில் வேக வச்சு எடுக்கலை. தனியாக வடை சட்டியில் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். வடை சட்டியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே இந்த இட்லி தட்டை வச்சுடுங்க. ஒரு 3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். வெந்ததும் இப்போ இந்த இட்லி தட்டை தனியாக எடுத்துகிட்டு அந்த சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ இதை தனியாக எடுத்துடலாம். இந்த முட்டை இட்லியை அடுத்ததாக ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். அது கூடவே வெங்காயம், பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த முட்டையை நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்த முட்டை இட்லியை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, முட்டை மசாலா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம். அதே மாதிரி லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் வர்ணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.